உங்கள் வீட்டில் இந்த அறையில் கடிகாரத்தை மாட்டி வைத்திருக்கிறீர்களா? அப்போ உடனே மாத்துங்க, எல்லாம் போயிடும். வீட்டில் வாஸ்து சாஸ்திரம் என்பது மிகவும் முக்கியம். வாஸ்து சரியில்லை என்றால் வீட்டில் பல பிரச்சனைகள் ஏற்படும். அப்படித்தான் வீட்டில் வைத்திருக்கும் கடிகாரத்தையும் வாஸ்துப்படிதான் மாட்ட வேண்டும். வாஸ்துப்படி கடிகாரத்தை சரியான திசையில் வைத்தால்தான் நேர்மறை ஆற்றல், அதிர்ஷ்டம் மற்றும் செல்வம் பெருகும். எங்கள் வீட்டில் மற்றும் அலுவலகத்தில் மற்றும் படுக்கை அறையில், சமையலறையில் எல்லாம் கடிகாரத்தை வைத்திருந்தால் நீங்கள் எந்த திசையில் வைக்க வேண்டும் தெரியுமா? அதை பற்றி இப்பொழுது பார்ப்போம். வாஸ்துப்படி கடிகாரத்தை வைக்க சிறந்த திசைகள் கிழக்கு, வடக்கு மற்றும் வடகிழக்கு சுவர்கள் ஆகும். இந்த திசைகள் நேர்மறை ஆற்றல் மற்றும் வளர்ச்சியுடன் தொடர்புடையவை. இந்த சுவர்களில் கடிகாரத்தை வைப்பதன் மூலம் நேர்மறை ஆற்றலின் ஓட்டத்தை மேம்படுத்தும். இந்த திசை ஆரோக்கியம் மற்றும் ஆற்றலுடன் தொடர்புடையது. கிழக்கு சுவரில் வைக்கப்பட்டுள்ள கடிகாரம் உயிர் மற்றும் நல்வாழ்வை ஊக்குவிக்கும். வடக்கு திசை செழிப்பு மற்றும் செல்வத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. இங்கே ஒரு கடிகாரத்தை வைப்பது நிதி நிலைத்தன்மையையும் வாய்ப்புகளையும் ஈர்க்கும். இந்த திசை மங்களகரமானதாக கருதப்படுகிறது மற்றும் ஞானம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சியுடன் தொடர்புடையது. இங்கு வைக்கப்பட்டுள்ள கடிகாரம் மனதிற்கு தெளிவையும் அமைதியையும் தரும். தெற்கு சுவரில் கடிகாரங்களை வைப்பதை தவிர்க்க வேண்டும். தெற்கு திசையானது செவ்வாய் கிரகத்துடன் தொடர்புடையது. இது உமிழும் மற்றும் ஆக்கிரமிப்பு ஆற்றல் கொண்டதாக கருதப்படுகிறது. இந்த திசையில் ஒரு கடிகாரத்தை வைப்பது உங்கள் வீட்டில் நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் மற்றும் தேவையற்ற மன அழுத்தம் அல்லது மோதல்களுக்கு வழிவகுக்கும். நீங்கள் கடிகாரத்தை வைக்கும் உயரமும் வாஸ்துவில் முக்கிய பங்கு வகிக்கிறது. கடிகாரத்தை எளிதில் காணக்கூடிய உயரத்தில் தொங்கவிட வேண்டும். ஆனால் மிக அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கக்கூடாது. வெறுமனே கடிகாரம் கண்மட்டத்தில் அல்லது அதற்கு சற்று மேலே இருக்க வேண்டும். இந்த வேலை வாய்ப்பு நேரம் எப்போதும் உங்கள் பார்வையில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். கடிகாரத்தின் வடிவம் மற்றும் வடிவமைப்பு உங்கள் வீட்டில் உள்ள ஆற்றலையும் பாதிக்கலாம். வட்டமான அல்லது ஓவல் வடிவ கடிகாரங்கள் வாஸ்து சாஸ்திரத்தில் மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகின்றன. ஏனெனில் அவை தொடர்ச்சி மற்றும் மென்மையான ஆற்றல் ஓட்டத்தை குறிக்கின்றன. கூர்மையான விளிம்புகள் அல்லது ஒழுங்கற்ற வடிவங்களை கொண்ட கடிகாரங்களை தவிர்க்கவும். ஏனெனில் இவை நேர்மறை ஆற்றலை சீர்குலைக்கும். சற்று ஓவல் கடிகாரங்கள் நல்லிணக்கம் மற்றும் மென்மையான ஆற்றல் ஓட்டத்தை குறிக்கும். சதுர செவ்வக கடிகாரங்கள் இவற்றை பயன்படுத்தலாம், ஆனால் கூர்மையான விளிம்புகளை தவிர்ப்பது நல்லது. உடைந்த அல்லது சரியாக வேலை செய்யாத கடிகாரத்தை உடனடியாக சரி செய்ய வேண்டும் அல்லது அகற்ற வேண்டும். வாஸ்துப்படி செயல்படாத கடிகாரம் தேக்கத்தை குறிக்கிறது மற்றும் உங்கள் வாழ்க்கையில் தாமதங்கள் அல்லது தடைகளுக்கு வழிவகுக்கும். நேர்மறை மற்றும் ஆற்றல் மிக்க ஆற்றல் ஓட்டத்தை பராமரிக்க உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து கடிகாரங்கள் நல்ல வேலை நிலையில் இருப்பதை உறுதி செய்யவும். படுக்கை அறையில் ஒரு கடிகாரத்தை வைக்கும் போது படுக்கையில் அந்த நிலையை கருத்தில் கொள்வது அவசியம். கடிகாரத்தை நேரடியாக படுக்கைக்கு மேலேயோ அல்லது படுக்கும் போது அது தொடர்ந்து தெரியும் இடத்தில் வைக்கக்கூடாது என்று வாஸ்து அறிவுறுத்துகிறது. ஏனெனில் இது அழுத்தம் மற்றும் அமைதியின்மையை உருவாக்கும். அதற்கு பதிலாக கடிகாரத்தை ஒரு பக்க மேசையிலேயோ அல்லது படுக்கையின் பக்கம் சுவரில் வைக்கவும். வாழ்க்கை அறை என்பது கடிகாரங்கள் வைக்கப்படும் ஒரு பொதுவான பகுதி. வாஸ்துப்படி வாழ்க்கை அறையில் உள்ள ஒரு கடிகாரத்தை வடக்கு அல்லது கிழக்கு சுவரில் வைக்க வேண்டும். இந்த இடம் நேர்மறை ஆற்றலின் ஓட்டத்தை மேம்படுத்துவதாகவும் வாழ்க்கை அறையின் வளிமண்டலத்தை உற்சாகமாகவும் துடிப்பாகவும் வைத்திருக்கும் என்று நம்பப்படுகிறது. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.